ஆக்களை பேசி போட்டால் கூட ஓடுது. அப்போ என்ன இந்த சொசைட்டி எதிர்பார்க்குது? நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இந்த யூடியூபர்ஸ் தான் சாபக்கெடு, இவங்களாலாம் எல்லாம் இவங்களால இந்த நாடு நாசமாக போனது. இந்த யூடியூப்பை பார்க்குறாக்கள் அல்லது யூடியூபர்களாக இருக்கிறார்கள். கொஞ்சம் விறுவிறுப்பான விஷயம் அந்த பேசுகிறதா இருக்கலாம், ஆக்களை அல்லது ஏதாவது விபத்துக்களாக இருக்கலாம். அந்த நாடகத்தில் பொறுத்த வட்டத்தில் தொடர்மெண்டு போட்டுட்டு விளம்பரம் போடுவாங்க. அதே மாதிரி இதுதான் நடந்ததுண்டா என்ன நடந்ததுன்னு உள்ளுக்கு போவினோம். அப்படியான தலைப்புகளை போட்டுட்டு உள்ளுக்கு தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கூட இந்த யூடியூப்பை பார்க்குறாக்கள் அல்லது யூடியூப்பர்களாக இருக்கிறார்கள், யூடியூப் பார்ட்னர்ஸுக்கு இந்த காணொளி மிக முக்கியமான ஒரு காணொளியாக இருக்க போகுது. எங்களோட தமிழ் சொசைட்டியில் இப்படி ஒரு ஐடியா இருக்குது. இந்த வியூஸை பற்றி, அதாவது நல்ல விஷயம் போட்டால் ஓடுறேல, ஆக்களை பேசி போட்டால் கூட ஓடுது. அப்போ என்ன இந்த சொசைட்டி எதிர்பார்க்குது? எப்படி நாங்கள் இந்த யூடியூப்பை ரன் பண்ணுறது, அல்லது இந்த யூடியூப்பை தட்டினா எல்லாம் இப்படி தான் வருது, சும்மா உருட்ட வேண்டியான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்டும் இருக்கணும், நிறைய பேர் ஆதங்கப்பட்டிருக்கணும், ஏன் இப்படி நெகட்டிவான விஷயங்களை மட்டும் ப்ரமோட் பண்ணப்படுதுன்னு சொல்லி. ஸோ இந்த விடயங்களை கதைக்கிற எங்களுடைய தமிழாக்கள்கிட்ட மைண்ட் செட்டை கதைக்கிற ஒரு காணொலியாக தான் இந்த காணொலி இருக்க போகுது. ஒரு சுவாரஸ்யமான காணொலி, பெம்பலாக இருக்கும். இறுதி மட்டும் பாருங்க, வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். அநேகமானாக்களுக்கு தெரியும், இந்த யூடியூப்ன்றது அல்லது எந்த சமூக ஊடகத்திலையும் கூட நெகட்டிவான விஷயம் வந்து போட்டால், நெகட்டிவ்னு சொல்லி எப்படின்னா ஒரு கொஞ்சம் விறுவிறுப்பான விஷயம் அந்த பேசுகிறதா இருக்கலாம், ஆக்களை அல்லது ஏதாவது விபத்துக்களாக இருக்கலாம், அல்லது எந்த காணொலியை போட்டாலும் கொஞ்சம் அதுக்கு தான் கூட பார்வைகள் இருக்கும். ஒரு சமூக நோக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை பற்றி கதைச்சா, ஒரு படிப்பு சம்மந்தமாக கதைச்சா, ஒரு நல்ல டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணினா பொதுவாக வியூஸ் போகிறது இல்லைன்னு சொல்லி அநேகமானாக்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. இதனுடைய தாற்பயம் என்னென்னா, யூடியூப் வந்து உங்களை எல்லாரையும் வந்து அவர் தன்னுடைய பங்காளிகளாகத்தான் பார்க்குறார்கள். அதாவது நான் என்னை போன்ற சக யாழ்ப்பாணத்திலிருந்து அல்லது இந்த உலகங்களிலும் இருக்கிற எல்லா யூடியூபர்களையும் சொல்கிறது யூடியூபர் என்று சொல்லாமல் யூடியூப் பார்ட்னர்ஸ் என்று சொல்லலாம் அவர்களை, அதாவது யூடியூப்பினுடைய பங்காளிகள். எங்களை அவர்கள் யூடியூப் நிர்வாகம் பார்க்கும் எப்படின்னு சொன்னால், இப்போ நிரூபண்ட வீடியோ நல்லா ஓடுதுண்டா இதில் விளம்பரங்களை ப்ளே பண்ணி விடுவோம். நிறைய விளம்பரங்களை வந்து யூடியூப் கம்பெனிக்கு வந்து ஏனைய கம்பெனிகள் கொடுக்கும், எங்களுடைய விளம்பரங்களை கொண்டு எல்லாத்துக்கும் காட்டுன்னு சொல்லி. அப்போ யூடியூப் வந்து தீர்மானித்து நிறுவண்டையில் இன்றைக்கு போடுவோம் எல்லாம் தீர்மானிக்கிறீர்கள். அதை ஏஐ வந்து தீர்மானிக்கும் ஒரு வியூஸுன்ற அடிப்படையில். இன்றைக்கு இந்த வீடியோ விறுவிறுப்பாக போகுதுன்னு சொன்னால் இதில் கூட விளம்பரங்களை போட்டு விட்டால் நல்ல முன்னிட்டு அந்த விளம்பரங்களை போடுவதற்காகவே நிறைய இம்ப்ரெஷன்ஸை கூட்டும். அதாவது என்னென்று இப்போ நீங்கள் எல்லாம் என்னென்று இந்த வீடியோவை இந்தியா பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஹோமில் வரும். அதை சொல்கிறது ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸுக்கு வந்து நிற்க வேணும். நார்மலாக நீங்கள் யூடியூப்புக்கு போனோன்னே இந்த வீடியோ வந்து நிற்க வேணும். சிலது எப்படியும் ப்ளே ஆகும். என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதுக்கு அடுத்ததாக சிலது என்ற வீடியோ வரும். அப்படியும் சில பேர் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நார்மலாக இந்த முதலாவதாகவே வரும் வீடியோ அப்படி வாரது தான் அந்த வியூஸை கூட்டும். அதை சொல்கிறது உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அனலிட்டிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதில் பார்க்கலாம். ப்ரௌஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு 65% மேலே நின்றுதாண்டா அந்த வீடியோ வந்து நார்மலாக ஓடும். ஏனண்டா எப்போ நான் முதலாவது வீடியோவாக என்று நீங்கள் பார்க்க கலைப்பு மனநிலையில் இருக்க மாட்டீங்க, அப்போ வடிவாக பார்ப்பீர்கள். ஃபுல்லாக பார்க்க நிறைய பேருக்கு கொண்டே அந்த வீடியோவை யூடியூப் காட்டும். ஏன்னு சொன்னால் தன்னுடைய விளம்பரங்களை ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு உடைச்சி விட்டால் தான் தன்னுடைய விளம்பரங்களையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுகளால் இடையில வந்து செருகலாம். அப்போ இதுதான். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன நெகட்டிவ்னு சொல்லி போட்டு விளம்பரம் ஏதாவது அலட்டி கொண்டுருக்குறீங்களா, என்ன விஷயம்னு சொன்னால், இந்த யூடியூப் வந்து விறுவிறுப்புகள், பரபரப்புகள், கிளுகிழுப்புகளுக்குள்ள தான் இடையில கொண்டே ஒரு விளம்பரத்தை செருவலாம். ஏன் ஒரு பாட்டை நான் பாடுறேன்டா, பாட்டு பாடைக்க எங்கே கொண்டு போய் இடையில விளம்பரத்தை விடுறது? அநேக நாட்களுக்கு அது ஒரு இன்ட்ரப்ட் பண்ணும் இல்லை, குழப்பம் இல்லை. பாட்டை பாடைக்க இடையில கொண்டு வந்து விளம்பரத்தை விடுறான்டா. அப்போ நான் ஒரு ஸ்டோரி டெல்லிங், ஒரு கதையே சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் இன்றைக்கு அங்கே இப்படி நடந்தது, இவர் எனக்கு இப்படி செய்தவர், இவரை விடக்கூடாது, இவரை பேசணுமெண்டா ஆக்களெல்லாம் பார்ப்பினோம். அந்த நாடகத்தில் பொறுத்த கட்டத்தில் தொடர்மெண்டு போட்டுட்டு விளம்பரம் போடுவாங்க. அதே மாதிரி நான் கதைச்சு கொண்டிருக்க பொறுத்த கட்டத்தில் ஒன்று போட்டு விட்ட விளம்பரத்தை நீங்களும் பார்ப்பீங்களன்றதுக்காக கூட ஒரு விபத்தில் முதல் வாகனம் போய் கொண்டு இருக்குது, புற ஒரு ஆளை இதை தூக்கி கொண்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு விளம்பரத்தை போட்டு விட்டால் யூடியூப்புக்கு அதால் பிரயோசனம் இருக்குது. அப்போ நிறைய ஆடியன்ஸ். அப்போ அந்த நோக்கத்துக்காக அப்படியான வீடியோவுக்கு நார்மலாகவே ஒரு ஸ்பீடான ஒரு அல்காரிதம் வந்து கிரியேட் ஆகிடும். நிறைய இம்ப்ரெஷன்ஸ் வரும். இம்ப்ரெஷன்ஸ்ட்டால் நிறைய பேர் யூடியூப்புக்கு போய் அந்த முன்னுக்கு தட்டேக்க கொண்டே அதை காட்டும். இப்போ யூடியூப் நீங்கள் என்ன தமிழ் எந்திரன்னு தேடியாக பார்க்குறீங்களா? இல்லை தானே, தமிழ் எந்திரன்னு மேலே டைப் பண்ணியாக பார்க்குறீங்களா? இல்லை, நார்மலாக தட்டேக்க வந்தால் பார்ப்பியல், இல்லாட்டி பேசாமல் இருப்பியல். அப்படி இல்லைன்னு ஒரு 100 பேர் சில வேலை இன்றைக்கு நிறுவன வீடியோ பார்ப்போம்ட்டு தமிழ் எந்திரன்னு சர்ச் பண்ணி பார்க்குறாக்களும் இருக்கும், ஏதாவது பிரயோசனமாக போடுவார் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நெகட்டிவான விஷயங்கள் பரவுறது வந்து யூடியூப்பில் இப்படித்தான். அதுக்காக நாங்கள் நெகட்டிவாக தான் கதைச்சு அல்லது யாரையாவது பேசித்தான் வியூஸ் எடுக்கணுமென்னு இல்லை.
உண்மையாக உள்ளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கதைக்கலாம். சில வேளை வெளியில் சில தலையங்கங்களை கொஞ்சம் செமி நெகட்டிவாக போடலாம். என்னென்று ஃபுல்லாக நெகட்டிவாக போடாமல் இரகசியம் எப்படி அல்லது இதுதான் நடந்ததுன்றா என்ன நடந்ததுன்னு உள்ளுக்கு போவினோம். அப்படியான தலைப்புகளை போட்டுட்டு உள்ளுக்கு ஆக்களை பார்க்க வைக்கலாம். ஏனண்டா இப்போ எங்கட சொசைட்டி நாசமாக போயிருக்கிறதுக்கு மெயினான ஒரு காரணம் வந்து இப்படியான தலையங்கங்களும் இப்படியான ஆக்களும் தான். இப்படி விஷயங்களை போட்டு நெகட்டிவிட்டியை பரப்புறேன்னு சொல்லி அநேகமாக நாக்களை நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்கேன், இந்த யூடியூபர்ஸ் தான் சாபக்கேடு, இவங்களாலாம் எல்லாம் இவங்களால இந்த நாடே நாசமாக போனது, இப்படியெல்லாம் திட்டுறாக்களை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ நல்லதை செய்தும் வியூஸ் எடுக்கலாம். அதுக்கு சின்ன டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடணும். அதே நேரம் தலையங்கங்களை கொஞ்சம் செமி நெகட்டிவாக தேவையண்டா போடலாம். அடுத்தது எல்லா வீடியோக்கள்லையும் உங்களுக்குன்ற ஒரு அல்காரிதம் க்ரியேட் பண்ண பிறகு உங்களோட படத்தை முன்னுக்கு போட்டு அந்த தம்ப்நெயில்ல இதண்டேக்க உங்களுக்குன்ற சொல்லி ஒரு ஆடியன்ஸ் க்ரியேட் ஆகும். ஆனால் சொசைட்டியை விறுவிறுப்பாக பரபரப்பாக இந்த யூடியூப் வச்சிருக்க விரும்புதான்னு சொன்னால் அல்லது ஏனைய சமூக ஊடகங்களான ஃபேஸ்புக் டிக்டாக் விரும்புதான்னு சொன்னால் விரும்புது, 100% விரும்புது. ஏன் விரும்புதுன்னு சொன்னால் அதுக்குள்ள தான் அந்த விளம்பரங்களை போட்டு அவர்கள் வந்து தங்களுடைய சம்பாத்தியத்தை எடுக்கலாம், எங்களுக்கும் சம்பாத்தியம் தரலாம். அதாவது நீங்கள் நினைக்கிறது வியூஸுக்கு காசுண்டு, வியூஸுக்கு காசு இல்லை. இது எத்தனையோ காணொலிகளில் சொல்லிட்டேன். வியூஸ் இருந்தாலும் அந்த வியூஸுக்குள்ளே ப்ளே ஆகிற விளம்பரங்களுக்கு தான் காசு. அதாவது கணக்கு அட்டுகள் இருக்குது, தொடங்கிக்க வார மிட் அட்டுகள் அப்படி இருக்குது, ஸ்கிப்பபிள் அட், நான் ஸ்கிப்பபிள் அட், பூமர் அட் எல்லாம் நிறைய அட்டுகள் இருக்குது. அந்த அட்டுகளை அதை தீர்மானிக்கிறது வந்து நான் இல்லை, யூடியூப்பும் இல்லை, ஏஐ. இப்போ இந்த வீடியோக்கே ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குற ஆளுக்கு வேறு ஒரு விளம்பரம் ப்ளே ஆகும். நீங்கள் யூகேலையோ சுவிஸ்லேயோ நோர்வேலையோ யூஎஸ்ஏலையோ கனடாவிலேயோ இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வேறு விளம்பரம் ப்ளே ஆகும். தேவைண்டா செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய சகோதரங்கள் வேறு நாட்டில் இருந்தால் ஒரே வீடியோவை அனுப்பிட்டு உனக்கு இன்றைக்கு என்னென்ன வீடியோ விளம்பரம் ப்ளே ஆகினு சொல்லிட்டு இதே நிறுவன வீடியோவுக்கு எனக்கு என்ன விளம்பரம் ப்ளே ஆகினு நான் சொல்கிறேன்னு டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமாக ரெண்டும் வேறையாக தான் இருக்கும். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ நெகட்டிவுக்கு தான் வியூஸ் கூட வருது தான். ஏன் வருதுன்னு சொன்னால் ஆக்களை பேசி போட்டால் ஏன் வருதுன்னு சொன்னால் அதில் தான் கூட விளம்பரங்களை அவர்கள் ப்ளே பண்ண முடியும். மற்றது ஒரு விறுவிறுப்பாக வைத்திருக்கத்தான் இந்த அநேகமான சமூக ஊடகங்கள் விரும்புது. அது நிறைய காரணங்கள் இருக்குது, பிஸ்னஸ் ரீதியான காரணங்கள் இருக்குது. ஸோ நெகட்டிவிட்டிக்கு வியூஸ் கூடத்தான், ஆனால் அது கர்மா மாதிரி எங்களுக்கு திருப்ப வரும். எப்படின்னு சொன்னால் நாங்கள் எதிர்மறையான விஷயங்களை விதைச்சு கொண்டிருந்தோம்டா 100%, 100க்கு 100%, 100 இல்லை 200% என்று சொல்லுங்க, டபுள் மடங்கு எங்களுக்கு திரும்பவே கிடைக்கும். ஸோ அது உண்மையாக இருந்தாலும், நான் இந்த காணொலி ஏன் சொல்கிறேன்னா எல்லோரும் நெகட்டிவாக போடுங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்லலை, அது உண்மையாக இருந்தாலும் நெகட்டிவிட்டிக்கு நாங்கள் போகக்கூடாது என்றதுக்கான ஒரு காணொலி தான் இது. கூட நீங்கள் பார்த்தீங்களாண்டா அநேகமான விபத்துக்களை போய் எடுத்து போட்டவைக்கு அல்லது எங்கேயாவது ஒரு அசாசினேஷன் நடந்துட்டுதுன்னு சொன்னால் அதை போய் எடுத்து போட்டால் நிறைய வியூஸ் நிறைய பேருக்கு வந்திருக்குது. நிறைய பேர் அதை ஒரு வாடிக்கையாகவும் திரிகிறவை. ஆனால் அது சமூகத்துக்கு அது ஒரு நல்ல விஷயமா படாதுன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் கூட இப்படியான விஷயங்களை தான் கூட ப்ரமோட் பண்ணுது, இது நீங்கள் தானே செய்கிறீர்கள் யூடியூபர்கள் என்று. நாங்கள் செய்கிறீர்கள். அது சமூக ஊடகங்கள் எல்லாவற்றிலையும் இருக்கிற அந்த அல்காரிதம் எப்படி அடிக்கடி மாற்றுவிடும் அதனுடைய பேட்டர்ன். ஏனெண்டா அப்படி மாற்றாட்டில் இன்னொரு சோஷியல் மீடியா அதை போய் குழப்பும். இப்போ உதாரணமாக நான் இதில் சொல்ல இயலாது, இப்போ யூடியூப்ன்றது ஒரு சோஷியல் மீடியா, அதுக்கு வேறு சோஷியல் மீடியாக்கள் நிறைய இருக்குது. இந்த அல்காரிதம் அவர்களுக்கு தெரியுமா இருந்தால் போய் அதை குழப்புவிடும். அதுக்காகவே கூகுள், இப்போ உதாரணமாக கூகுள்ன்ற தான் கூகுள் நிறுவனம் வந்து யூடியூப்பின் அல்காரிதத்தை அடிக்கடி வந்து மாற்றி கொண்டிருக்கும். அதை வந்து நானும் நீங்களோ கண்டுபிடிக்க இயலாது. சிம்பிளாக சொல்லட்டா, அப்படி கண்டுபிடிக்கலாமண்டா என்ன வியூஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி இப்படி ஒரு டெக்னிக் இருக்குண்டா கட்டாயம் அங்கே வேலை செய்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து வெளியில் ஒரு சேனலை தொடங்கி ஒவ்வொரு நாளும் மில்லியன் வியூ எடுப்பார். அப்போ அந்த அல்காரிதம் வந்து உண்மையாக யாருக்குமே தெரியாது என்னன்னு சொல்லி சில பேர் யோசிக்கிறது. ஏனென்றால் அதாலேயே யூடியூப் ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருந்தது மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ், உதாரணமாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அதே மாதிரி பெரிய ஆக்கள், ரஹ்மான் சார், அப்படியே ஆக்கள்கிட்ட சேனலை முதல் வச்சிருக்க கொடுக்குறதுல யூடியூப்புக்கு தனக்கு நட்டம்னு சொல்லி முதல் ஒரு கட்டுப்பாட்டை வச்சுருந்தது. இப்போ பிறகு விட்டது என்னென்னு சொன்னால் அவர்கள் தொடங்கின ஒரே நாள்லேயே என்னது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து 4000 மணித்தியாலம் எடுத்து காசு உழைக்க வலிக்கிறதுக்கு 4-5 மாதம் எடுக்கும், சில பேருக்கு 1 வருஷம், சில பேருக்கு அது இன்னும் கிடைக்காமையும் இருக்குது. இப்போ அவர்களுக்கு ஒரு நாள்லேயே கிடைச்சிருமென்றக்காக அது ஒரு யூடியூப்பின் ஒரு சமநிலையை குழப்பி விட்டுருமோ மற்றவர்களுடையக்காக முதல் ஒரு கட்டுப்பாடுகளை வைத்திருந்தவர்கள், பிறகு அதை விட்டுட்டினோம். இதுதான் விஷயம். நான் சொல்ல வாரது யாருக்குமே தெரியாது. ஏனெண்டா சில பேர் தலையங்கங்களை போடினோம் என்னண்டு ஒரே நாளில் வியூஸ் அதிகமாக எடுப்பது அப்படி என்று பார்த்தா அவற்றையும் 330 நிற்கும். அப்போ அது வந்து யாருக்குமே தெரியாது. நான் இப்போ உண்மையை தான் கதைக்கிறது. ஏனெண்டா மக்களை பேப்பட்டம் கட்டக்கூடாது.
அது ஒருத்தனுக்குமே தெரியாது, சும்மா சனத்தை பே காட்டுறது என்னண்டு ஒரே நாளில் வியூஸ் எடுப்பது எப்படின்னு அவருக்கு மேக்சிமமே 10K ஓடி இருக்காது இது வரைக்கும். அப்போ அவர் தலையங்கம் போடுவார் என்னண்டு ஒரே நாளில் வியூஸ் எடுப்பது எப்படி, மில்லியன் வியூக்களை தாண்டும் ரகசியம் இதுதான். இந்த ரகசியம் தெரிஞ்சால் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறவனே வேலையை விட்டுட்டு ரிசைன் பண்ணி வெளியில் வந்து சேனல் நடத்துவனே. ஸோ இதுதான் விஷயம். இந்த காணொலியில் நான் சொல்ல வந்த விஷயம், அநேகமாக நாட்கள் என்ன கேட்டிருந்தேன், நீங்கள் நிறைய பஸ்ஸுகளுக்கு ரோட்டில் கண்டாலும் கேட்பீங்களே, எனக்கு நெகட்டிவான விஷயம் தான் கூட ஓடுதுண்டா. நெகட்டிவிட்டிகான் கூட விளம்பரங்களை போட்டு அவனும் உழைக்கலாம், அதில் ஒரு பெர்சன்டேஜாக யூடியூப் எங்களுக்கும் தரும். இதுதான் உண்மை. இந்த காணொலி பிரியோசனமாகப்பட்டதுன்னா, முக்கியமாக யூடியூபர்கள் உங்களுக்கு பிரியோசனப்பட்டதுன்னா நீங்கள் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அதை விட மக்களும் நீங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். அதுக்கு முதல் இந்த தமிழ் எந்திரனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியையும் லைக் செய்து போட்டு உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை கீழே போட்டு விட்டிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் அதில் இருக்கும், அதிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.